நேத்து உள்ளதை போட்டு விடலண்ணே ரெக்கார்டிங்க. சரி போட்டு விடுறேன்ப்பா, பொறுமையா இரு. ஓகே ஓகே. ஒரு ஆளோட முகத்தை பார்த்தே அவங்க கேரக்டர் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. உங்க கேரக்டர் இதுதான், இவங்க நல்ல டைப்பு, இவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி. இவங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க, முன்கூட்டியே கணிச்சிருவாங்க. எந்த ஒரு செயலை கையில கொடுத்தாலும் சரி, அதை கரெக்டா முடிக்கணும், ஃபர்ஸ்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை மனசுக்குள்ள இருக்கும், வெளியில காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நினைச்சாலே அவங்களுக்கு தோல்வி பயம் ரொம்ப கடுமையா இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு தோல்வி பயம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டா அப்படியே ரொம்ப உடஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்துக்காகத்தான் எல்லாமே செய்வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பேரண்ட்ஸை பத்தி ரொம்ப அதிகமா யோசிப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட குழந்தைய பத்தி அதிகமா யோசிப்பாங்க. இது மட்டும்தான் இவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா சம்பாரிச்சு அம்மாவுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், நல்லா சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அந்த சாதனையை அவங்க செய்வாங்க. வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அந்த செயல்ல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க. நம்ம நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்றோம், அப்ப மீன ராசிக்காரர் ஒருத்தர் வேலைக்கு போட்டோம்னா அந்த வேலை ப்ராப்பரா சின்சியரா ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, நான் பேசுறேன். ஆக்சுவலா வந்துட்டு என் பின்னாடி பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா நல்லா? கடையில சேல் பண்றது, ஏதாவது கரைச்சல் பண்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? கேக்கு. நல்லா கேக்குது என்ன? இந்த ஒரு நிமிஷம் நான் சத்தம் போட்டு வரேன் அவங்கள. கடை சார்.
எழுதிக்கிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது மீன ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைப்பாங்க. எழுதிக்குங்க. நேர்மை அப்படின்ற பேர்ல ரொம்ப சின்சியரா வாழ்வாங்க. இவங்க எப்படி தெரியுமா என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அந்த மீன ராசிக்காரனுங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதுவானுங்க. எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவானுங்க. கிளியர் பண்ணி உள்ள போயிருவான். இன்டர்வியூக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது காசு கேட்டா, இல்ல என் மார்க்குக்கு நீங்க வந்துட்டு போஸ்டிங் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதா? ஏன் இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இதனால் எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், பேர் கெட்டு போகும் அப்படிம்பாங்க. நாமன்னா என்ன பண்ணுவோம், ஐயா சாமி எதையாவது வாங்கிட்டு போஸ்டிங்க போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆனா அவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. இல்ல நீங்க சொல்ல சரிதான் சார் இது. போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுவோம், இந்த டெண்டரு அந்த டெண்டரு இதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, நான் என்ன உன் பினாமியா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த மீனராசி என்ன பண்ணும், சட்டத்துக்கு புறமான வழியில நான் செயல்பட மாட்டேன், வெரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரியா? அப்படியெல்லாம் இல்லையா சார்? இல்ல கரெக்ட் தான் சார். ராமர் சார் அப்படியெல்லாம் இல்லையா? இல்ல கரெக்ட், நீங்க சொல்ல கரெக்ட். பையனுக்கு இது கொடுத்து வேலைக்கு வேண்டாம்ட்டான், வேண்டாம்னு செய்ய சொல்லிட்டான், மாட்டாங்க, வேண்டான்றோம். வேண்டாம்னு சொல்லிட்டான். அதான் நான் தான் சொன்னேன்ல, அவங்க ஒரு மீனராசிக்காரங்க ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருந்து இருக்கிறவனெல்லாம் போட்டு பாடா படுத்திடும். சரியா? பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சொந்த உழைப்பில் வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நாமளே உழைச்சு நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைப்போம், நம்ம அப்பா காசெல்லாம் வச்சு நம்ம எதுக்கு எந்திரிக்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். மீனராசியின் குறியீடு இரட்டை மீன். அதன் அர்த்தம் வாழ்க்கையில் எல்லா சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்திலே ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்றணும் அப்படின்னு உறுதியா நினைப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டாங்க. மற்றவங்களை ஏமாத்துறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி மற்றவங்களை கோழி சொல்றது போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க, இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மீன் பாருங்க, கசபசா கசபசான்னு ஆஞ்சிக்கிட்டே இருக்குமா ஃப்ரீயா. சரியா? அந்த மீனை ஒரு சின்ன ஒரு வலைக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம்னா அது என்ன பண்ணும், படபடன்னு துள்ளுமா. அதே மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவங்களை அடைக்கும் போது இவங்களால அதை வந்துட்டு பொறுக்க முடியாது. சுதந்திரமா ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீன ராசிக்காரங்க பொதுவா
எங்கேயாவது தண்ணியை பார்த்துட்டா ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு இறங்கி ஓடிடுவாங்க போய் குளிக்கிறது. தண்ணியில குளிக்க போனா ஏதாவது கம்மா நிறைஞ்சா கூட உள்ள இறங்கிடுவாங்க படக்குன்னு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சின்ன வயசுலயே காதல் வந்துடும், ஆனா அந்த காதல் வெற்றி அடையாது. நீங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது கணவன் மனைவி கடையில் ஏதாவது சச்சரவு, ஏதாவது ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட அது வெளியில இருக்கிறவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ல சரி பண்ணுவாங்க. சொல்லவே மாட்டாங்க, எது கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளை எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நல்லா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னா. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத டீட்டெயில் கொஞ்சம் கூட பிஞ்சு கூட விட மாட்டாங்க. இவங்களுக்கு அவங்க குடும்ப விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. இவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில நல்லா சுத்துறது தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு ஆபீஸ்க்கு போறது, அதுக்கு அடுத்தது ஏதாவது டிராவலிங்ல இருக்கிறது, ஏதாவது வெளியூர் சுத்துறது, ஏதாவது கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா மீன் இல்ல, அதனால ஒரு இடத்துல நிக்காது, இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஆஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? மீன ராசி செக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு செயலையும் யோசிச்சு நிறைவா செய்வாங்க. இவங்க பேசுற இவங்க பேசுற வார்த்தை எல்லாம் பாயிண்டா இருக்கும். பாயிண்ட் பாயிண்டா பேசுவாங்க, அர்த்தமில்லாத வார்த்தைகள் பேசாம பாயிண்டா பேசுவாங்க. கரெக்ட். உங்க பேச்சுக்கு மித்தவங்க கட்டுப்படக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். இவங்களுக்கு கமாண்டிங் பவர் இருக்கும். நான் சொல்றது செய்யி அப்படின்னு கமாண்டிங் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். இவங்களுக்கு நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற கான்பிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த இடத்துல எப்படி போகணுமோ அந்த இடத்துல அப்படி போவாங்க. பேசணும்னா அந்த இடத்துல ஓங்கி பேசுவாங்க, அமைதியா போகணும்னா அந்த இடத்துல அமைதியா போவாங்க. இவங்கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க கூட பேசவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்பட மாட்டாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 3 ஸ்டெப் வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இது ஃபெயிலியர் ஆனா இது, இது ஃபெயிலியர் ஆனா இது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வண்டி போய்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறது, குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மீனராசிக்கு சின்ன வயசுலே குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் நிலையும். நல்ல மெச்சூரிட்டி இருக்கும், சின்ன வயசுலயே நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். இந்த ரிஷபம் மீனம் இதெல்லாம் நல்ல ஓவர் மெச்சூரிட்டியா செயல்படும். இவங்க குழந்தைங்களால இவங்களுக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வளர வளர இவங்களோட பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே கூடும். பேரும். எதனால சொல்றேன்னா மீன ராசிக்கு, சரியா, மீன ராசிக்கு
குரு 5ல போய் உச்சமாகிறார். ராசி அதிபதி குரு, அவர் 5ல போய் உச்சமாகிறார். இப்ப குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் மூலமா இவருக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? குழந்தைங்கன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதன் மூலமா இவங்களுக்கு பேர் கிடைக்கும், அது மீனிங். வயிறு மற்றும் வயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதிகளால் பிரச்சனை ஏற்படும். கிட்னி ஸ்டோனு, வயிற்றுல கட்டி, கர்ப்பப்பை பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அஜீரண கோளாறு, அசிடிட்டி, இந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கும். இவங்களோட தேவைக்கு பண வசதி கண்டிப்பா கிடைக்கும். இவங்க கிட்ட சேமிப்பு இருக்கும். வருமானம் குறைவா இருந்தா கூட சேமிப்பு இருக்கும். இவங்க பெரும்பாலும் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போய் நகை வாங்கி தான் சேர்த்து வைப்பாங்க. இவங்களுக்கு நகை வாங்கணுன்ற எண்ணம் அதிகமா இருக்கும். இவங்களோட அதிர்ஷ்ட எண் 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட கிழமை வியாழன். சரியா? அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். தெய்வம் தட்சணாமூர்த்தி. நவகிரகங்கள்ல குரு பகவான். சரியா? சார் அதிர்ஷ்டம் என்ன? அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் என்ன? 1, 2, 3, 9. சரியா? சரி, 12 ராசிக்கு நம்ம விஷயம் படிச்சோம். கரெக்டா? 12 ராசியோட குணம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இதுல எத்தனை பேர் இந்த ராசி எல்லாம் நோட் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா இவங்களோட இதை பொருத்தி பார்த்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சரி பார்த்தது? சரி பார்த்தது 2, 3 சரியா சரி பார்த்துருக்கேன் சார். நான் பார்த்துருக்கேன் சார். நானும் பார்த்துருக்கேன். சரி சரி, தப்பு இல்ல. இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போதாவது இவங்க உடனே டக்குன்னு இவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இவன் கேரக்டர் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சரி பார்க்கணும். சரியா? இப்படி மேட்ச் பண்ணி பார்த்து உங்க மண்டைக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும், இவன் இப்படித்தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படின்னா நான் கொடுத்தது வார்த்தையா தான் இருக்கும், அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்க ஹெல்த் வரைய அந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு. பெண்களா இருந்தா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி பிரச்சனையை கூட ஒரு சில பேர்த்தி காட்டியிருக்கு. சரியா? அப்போ இந்த விஷயத்தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயும் பிறந்த தேதி, மாசம், கிழமை, திதி, யோகம், கர்ணம் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ராசி என்ன ராசியோ அந்த ஜாதகருக்கு அந்த ராசியோட பண்பு என்னவோ அந்த பண்பை முதல்ல சொல்லணும். இந்த பையன் இப்படிதான் இருப்பான், இப்படியெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்புகளை கடை நம்ம நிறைய ஃபார்மெட்ல போட்டு வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய ஃபார்மெட் சொல்ல வேண்டும். சின்னதா சிம்பிளா போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? புத்திசாலி பிள்ளை, திறமசாலி பிள்ளை இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடணும், வெளியில சுத்தணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். என்ன நல்லதுனாலும் கேட்டு செய்யலாம். நல்லா முன்னுக்கு இருந்து எல்லாத்தையும் நல்லா வழி நடத்தும். நல்ல கஞ்ச பிசினாரியா இருக்கும். காசை மிச்சம் பிடிக்கணும்னு நினைக்கணும். தங்கம் வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கும். அம்மா மேலையும் குழந்தைங்க மேலையும், அப்பா அம்மா மேலையும் குழந்தைங்க மேலையும் ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லாத்தையும் அப்படியே பாயிண்ட் பையா எடுத்து
அப்படியே மொத்தமா சொல்ல தெரியணும். ஓகேவா? என்ன தெரியல. சரி சரி. ஓகே. இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராசியோட பலன்களை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயிர் மற்றும் பொருள் காரகத்துவம் அப்படின்னு ஒரு தலைப்பு போடும். உயிர் மற்றும் பொருள் காரகத்துவம் அப்படின்னு சரி. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை வாங்கணும் அப்படின்னா நம்ம பராசகர் முறையில ஒரு ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமான்னு கேட்டு நம்ம பலன் பார்ப்போம். கரெக்டா? சரியா? அந்த லக்னத்துக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். ஆனா இப்போ ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா, யாராவது ஒரு ஆள் ஜாதகம் சொல்லுங்க பார்ப்போம். உங்க கிளைண்ட் ஜாதகம் யாராவது வச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, நானே சொல்றேன். சரியா? இது ஒரு ஜாதகம். சரியா? இதெல்லாம் போட வேண்டாம், சும்மா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? இது பராசகர் முடியப்படி பார்க்கும்போது இதுதான் ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உயிர் மற்றும் பொருள் காரகத்துவத்தை லிஸ்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஆண்னா குரு அப்படின்னு ஒரு ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதகத்தை நம்ம கையில வாங்கி பார்த்த உடனே இது ஒரு ஆணோட ஜாதகமா இருந்துச்சுன்னா குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லணும். குரு உச்சத்துல இருக்காரு. சரியா? உச்சம் கிச்சம் அதெல்லாம் வேண்டாம். குரு எங்க இருக்கிறாரோ குருவை பார்த்து பையனுக்கு பலன் சொல்லணும். இப்ப இது ஒரு பொண்ணோட ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணா சுக்கிரன், சுக்கிரன் அப்படின்னா பெண். அப்ப இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்றத வச்சு இந்த பொண்ணுக்கு பலன் சொல்லணும். ஓ சரிண்ணே. சொல்லலாமா? ஓகே, புரியுதா நான் சொல்ல வர்றது? சொல்லலாம் சொல்லலாம். சரி, இப்ப இந்த ஜாதகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பையனோட அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? இந்த சந்திரனோட நிலைமை எப்படி இருக்கு, இந்த சந்திரன் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படின்றத வச்சு அவங்க அம்மாவை பத்தி சொல்லலாம். சரியா? அதாவது நாட்டில நம்ம என்னென்ன பார்ப்போம்? பாவகம். சரியா? பாவகத்தோட அதிபதி, அதுக்கடுத்தது காரக கிரகம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா? லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு ஒரு விஷயம் எடுப்போம். ரெண்டாவது அதுக்கடுத்து காரக அதிபதி எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம். இதுல நிறைய குழப்பம்லாம் வேண்டாம். எது அதுக்குண்டான காரகமோ அது பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ ஆணை பார்க்கணும்னா குருவை பார்க்கணும், பெண்ணை பார்க்கணும்னா சுக்கிரனை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னா சந்திரனை பார்க்கணும், சந்திரன். அப்பாவுக்கு எப்படி பலன் இருக்குன்னா சூரியனை பார்க்கணும். கரெக்டா?
சரி, இப்ப இந்த சூரியன் வந்துட்டு இங்க இருக்கிறாரு கரெக்டா? சிம்மத்துல ஆட்சி இருக்கா? ஆயிருக்காரு. சரி, அப்ப இவங்க அப்பா எப்படி இருப்பாரு? கௌரவமா இருக்காரு. ஆஹ் சூரியன் அப்படின்ற காரக கிரகம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல ஆமாம். பலமா இருக்கு. அப்போ ஆமாம். இந்த குழந்தை அவங்க அப்பாவுக்கு பிறந்த உடனேயும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு எப்பவும் இல்லாத ஒரு ஈகோன்னு ஆமா. சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. வந்துருச்சுப்பா. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ஈகோன்னு சொல்ல முடியாது, ஒரு கட்ஸ். சரியா? கட்ஸ், ஒரு கெத்து கெத்தா இருப்பாரு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கெத்தா இருப்பாரு. வந்துடும் அப்படின்னு. அதுவரை அவங்க அப்பா ஒரு சாதாரண வண்டியில போய்கிட்டு இருப்பாரு. இப்போ இவன் பிறந்த நேரத்துக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா புல்லட் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. 4 பேத்துக்கு முன்னாடி கண்டிப்பா. கௌரவமா ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸ், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு வண்டியில வந்தா சூரியன் மட்டும் 7 குதிரைன்னு நினைக்கிறேன், 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல வலம் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? புரியுதா? அப்ப சூரியன்னா கௌரவம், பிரஸ்டீஜ். அப்போ இதை வச்சு நம்ம இதை அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ ஈஸியா பாக்குற மெத்தட் சொல்லித்தரேன். சூரியன் அவர் வீட்டுல பலமா இருக்காரு, அப்ப அப்பா நல்லா இருக்காரா? கரெக்டா இருக்காரு. சரி, சந்திரன் சனி வீட்டுல எல்லாம் இருக்கு, அப்ப அம்மா நல்லா ஆமா. இருக்காங்க? இல்ல. அம்மா எப்படி இருப்பாங்க? பிரச்சனை வெரி இல்லை. குட். உடம்புக்கு ஏதாவது ஏழை, எனக்கே உடம்பு. முடியல அப்படின்றாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்போட இருப்பாங்க. கரெக்டா? ஆமா, உடம்பு ரீதியா பிரச்சனை. உடல் ரீதியா ரைட். சனி வந்துட்டு சனி வீட்டுல இருக்கிறாங்க, அப்ப மனக்குழப்பம் இருக்குமா? ஆமா, மனக்குழப்பம் ரொம்ப இருக்கும். எதையாவது நினைச்சு அது வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு சனி வீடு பிளஸ் ராகுவோட ஆமா. நட்சத்திரம் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த சந்திரன் ராகு கூட சேர்ந்தா அப்படி லைட்டா ஒரு குழப்பம் வரும். கரெக்டா? கண்டிப்பா இருக்கும். சரிதானே? ம். சரி, ரைட்டு. வேற என்ன சொல்லலாம்? வேற வேற செவ்வாய். செவ்வாய் வேற 6ல இருக்கு. செவ்வாய் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. சுக்கிரன் வீட்டுல ஆமா. என்ன தன்மை அடைகிறாரு? சம வலிமை தானே? ஆமா, சமத்துவம். சரி, ரைட்டு. அப்ப செவ்வாய் சுக்கிரன் வீட்டுல இருக்காரா? அப்ப ஆமா. இவங்களோட சகோதரன் கணவன் சகோதரன் எடுக்கலாமா? காணும். எடுக்கலாம். கணவன் எடுங்க, இல்ல சகோதரன் எடுங்க. சகோதரன் எடுக்கலாம். ஓகே. சரியா? ஃபர்ஸ்ட் சகோதரன் எடுப்போம். சகோதரன் வந்து எப்படி இருப்பான்? அவன் மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனா இருப்பான், மனைவி சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆளா இருப்பான் அப்படின்னு எடுக்கலாமா? எடுக்கலாம். புரியுதா? அப்போ இந்த செவ்வாய் வந்துட்டு சும்மா உனக்கு ஓரளவு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரியா? இப்ப கணவன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த செவ்வாய் என்ன பண்றாரு? சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவங்களோட கணவனுக்கு இவங்கள பிடிக்கும் அப்படின்னு எடுக்கலாமா? இப்போ சரி சரி, அப்படியே ஒவ்வொன்றா போவோம். சரியா? சரி, அதுக்கு அடுத்தது சகோதரனை பார்க்கணும்னா செவ்வாயை பார்க்கணும். கடைசி சகோதரன்னா புதன். சரி, இது ஒரு பெண்ணோட ஜாதகம்னு வச்சுக்கலாம். சரியா? பெண்ணை பார்க்கணும்னா என்ன கிரகத்தை பார்க்கணும் சொல்லுங்க? என்ன சுக்கிரன். சுக்கிரன். வெரி குட். சுக்கிரன். இது பொம்பளை பிள்ளைனா அந்த பொம்பளை பிள்ளைக்கு சுக்கிரன் தான் பார்க்கணும். சரி, இந்த சுக்கிரன் கூட என்ன கிரகம் இருக்கு? புதன். புதன் இருக்கா? அப்ப அந்த புதன் என்ன நிலைமையில இருக்கு? ஆட்சி வீட்டுல இருக்கு. ஆட்சி வீட்டுல இருக்கா? அப்ப இவளோட சகோதரன் எப்படி இருப்பான்? புத்திசாலியா இருப்பாங்க. யாரே இருக்கு? தெரியல, யாருன்னு தெரியலண்ணே. புத்திசாலியா இருப்பாங்க. மகேந்திரன் சார். சார் மியூட் போட்டுக்கோங்க சாமி. திடீர்னு ஜல்லு ஜல்லுன்னு கேட்ட உடனேயும் சாமி எதிர்த்தா நாங்கெல்லாம் பயந்துட்டோம், ஐயோ அப்படின்னு. ரைட். இப்போ சுக்கிரன்னா பெண்ணு, புதன்னா கடைசி சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? சகோதரன் சகோதரி எப்படினாலும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ சுக்கிரன் கூட புதன் இருக்கு. கரெக்டா? ஆமா. சரி, சுக்கிரன் நட்பு வீட்டுல இருக்கு,
சுக்கிரன் கூட புதன் இருக்கு. அப்ப இவங்களுக்கு இவங்க தம்பினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுக்கலாம். சரி, இவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா எனக்கு எடுக்கலாம். பிடிக்கும். எடுக்கலாம். இவங்களுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துக்கலாமா? சார் எடுக்கலாம். மாமாவுக்கு இதெல்லாம் சார் ஆஹ் மாமாவுக்கு இருந்தது சார். மாமாவுக்கு இந்த இது வரலையே. மாமா அந்த இருக்காருல்ல, மாமாவுக்கு புதன் தான். இங்க எழுதிக்கோ மாமாவுக்கு தானே. சரி, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொல்றேன், சொல்ல சொல்ல அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. போர்டுல சரி. கூட இடம் பத்த மாட்டேங்கி, இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒவ்வொன்னா ம். சொல்றேன், சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த போர்டுல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓ சரி. பின்னாடி என்ன பண்றேன், நான் போர்டுல இல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொல்லித்தரேன். சரி. மனைவி எப்படி பாக்குறது, ரெண்டாவது மனைவி எப்படி பாக்குறது, எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். சார் அப்பாவுக்கு அடுத்து என்ன சார்? கீழே என்ன சூரியனுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து கணவர். கணவர் செவ்வாயா சார்? கணவர்னா செவ்வாய். செவ்வாய் பொண்ணோட ஜாதகத்துல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சகோதரன் செவ்வாய் தான் வரும் சார். எப்படி? சகோதரன் செவ்வாய் தான் வர்றாங்க. ஆமா, ஆ. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட மல்லு கட்டிட்டு கிடந்தா ம். அதுவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மூத்த சகோதரன்னா நாடி விதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா சனியைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஆனா நம்ம பாடத்துல எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா மூத்த சகோதரன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திருக்கோம். சரியா? நமக்கு மூத்தவங்க யாரு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரியனை வச்சு பலன் எடுக்கலாம். சார், அடுத்த வருஷம் முதல்ல என்ன சார்? சூரியன் அடுத்து சரி, சரி, நான் சொல்ல சொல்ல நீங்களே எழுதுங்க. தாய்மாமனுக்கு மேல என்ன சார்? நான் சொன்ன கேக்குதா? கேக்குதா? நான் சொல்ல சொல்ல நீங்களே எழுதுங்க. சொல்றேன், சொல்லட்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் ஜாதகர்னா குருவை பார்க்கணும். சரி. பெண் ஜாதகர்னா சுக்கிரனை பார்க்கணும். என் மூஞ்சி தெரியலையா உனக்கு? ஆமா ஆமா. பரவாயில்லையா, இருக்கட்டியா, மூஞ்சி தெரியலன்னா பரவாயில்லையா? வாங்க. சரி. உங்களுக்கு நான் பாடம் எடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னே என் கடையில இருந்து 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. நைட்டுக்கு ஒருத்தன் ஓடி போயிட்டான், பகலுக்கு 2 பேர் ஓடி போயிட்டாங்க. வரைக்கு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் அவரே இறங்கி ஓடி போயிட்டாரு. இப்ப நான் கிளாஸ முடிச்சோடனே போய் டீ ஆசைப்பாங்க, என் நிலைமைய பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ பெண் ஜாதகம்னா சுக்கிரனை பார்க்கணும். தந்தைனா சூரியன், சரியா? தாய்னா சந்திரன். எழுதிக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது மூத்த சகோதரனை பார்க்கணும்னா சனி அப்படின்னு எழுதிக்கோங்க. மூத்த சகோதரினா சந்திரன். மூத்த சகோதரி சந்திரன். இரண்டாவது சகோதரன் அப்படின்னா செவ்வாய். இரண்டாவது சகோதரி அப்படின்னா சுக்கிரன். மூன்றாவது சகோதரன்னா புதன். மூன்றாவது சகோதரினா அதுவும் புதன். நம்ம மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சுக்கிரனை பார்க்கணும். அவங்க ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரனை பார்க்கணும். சரியா? கணவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாயை பார்க்கணும். இரண்டாவது மனைவியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புதன்.
இரண்டாவது கணவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சனி. தாத்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராகு. பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கேது. மாமியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சந்திரன். மாமனார்னா சூரியன். தாய் மாமானா புதன். நண்பனை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா புதன். ஃப்ரெண்டி, தோழி, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புதன் தான். மருமகனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய். மருமகளை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா சுக்கிரன். ஆண் வாரிசு அப்படின்னா சூரியன். பெண் வாரிசுனா சுக்கிரன். ஆண் வாரிசுனா சூரியனா? ஆமா. அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிருக்கு, சரியா, பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா கிடையாதா? கிடையாது. கிடையாது. கிடையாது கிடையாது. அவ்வளவுதான். சுக்கிரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா கிடையாதா? கிடையாது. கிடையாது கிடையாது. சரி, மேல உள்ள ஜாதகத்துக்கு ஆண் வாரிசு உண்டா கிடையாதா? இருக்கு. இந்த இருக்கு இருக்கு. நட்சத்திரத்துல இருக்கு. சுக்கிரன் சூரியன் நீச்சம் இருக்கு. தானே இந்த ராசியில. பெண்ணா பெண்ணா சரி பெண்ணா. சார், சூரியன் 12ல இருந்தா சுக்கிரனுக்கு சூரியன் 12ல இருந்தாவா அப்படி கேட்டீங்களா? இல்ல லக்னத்துக்கு. அது வேண்டாம், நம்ம அப்புறமா பார்ப்போம். உள்ளது ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிரனுக்கு பார்ப்போம். கெட்டு போச்சுன்னா எப்படி எந்த கணக்குல சொல்லுது சார்? சூரியன் கெட்டு போச்சுன்னா ஏதாவது சொல்றது சார்? இந்த சுக்கிரன் இங்க நீசமா இருக்கு, கரெக்டா? ஆமா, நீசத்துல இருக்காரு. இந்த பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை வாரிசு உண்டா கிடையாதா? பெண் வாரிசு உண்டா கிடையாது? கிடையாது. அட, கிடையும்னாலும் சரி கிடையாதுனாலும் சரி காரணம் சொல்லணும். அப்படியா? நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து தான் நான் கேட்கேன். அட்வான்ஸ் எல்லாம் நான் பேசிக் அடிப்படையில இதுக்குண்டான விளக்கம் இருக்கு, அதைத்தான் வச்சு கேட்கேன். அது என் முகத்தை பார்க்காம பாவம் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சார்ட்ல சுக்கிரன் நீசம் அப்படின்றத பாத்தீங்க, பக்கத்திலேயே புதன் ஆட்சி பெற்று இருந்தார்ல. அப்போ என்னாச்சு? நீச நிவர்த்தி ஆயிடுச்சுல. ஒரு நீச கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட சேரும் போது அது நீசத்தன்மை கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு லாஜிக் இருக்குல்ல. இருக்குதுல்ல. ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அவ்வளவுதான். அப்ப பொம்பளை பிள்ளை உண்டா கிடையாதா? உண்டு. சரியா? அப்போ இந்த கிரகம் பாதிச்சிருக்கா பாதிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால கண்டிப்பா உண்டு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? அடுத்தது போலாமா சார்? இல்ல இப்ப கெட்டு போச்சு சார், சின்ன சந்தேகம். சூரியன் கெட்டு போச்சு, சந்திரன் கெட்டு போச்சுன்னு சொல்லி எப்படி என்ன கணக்கு சொல்றீங்க? கிரகம் நீசமா இருக்கு அப்படின்னா வலிமை இழந்திருக்கு. நீ சொன்னா அந்த நீச்சல் முத போட்டு அதை வச்சுதான் பார்க்கணும், அப்படித்தானே? ஆமா. ரெண்டாவது, அந்த கிரகம் ஏதாவது பகை கிரகங்களோட சேரும் போது அது வந்துட்டு அதோட இன்னும் வலிமையை மேற்கொண்டு இழக்கும். கரெக்டா? ஆமா. அஸ்தமனம், கிரக யுத்தத்துல தோக்குறது, இதெல்லாம் வலிமை இழக்கக்கூடிய காரணிகள். கிரகங்கள் வலிமை இழக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன போடணும்? அந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் புக்கோட பேக்ல அஸ்தமனம், கிரக யுத்தம், இந்த மாதிரி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அப்படியே உங்களுக்கு புரியும். நான் ஒரு சில ஜாதகங்கள் போட்டு இதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிக் புக்கை போய் தூக்கி போட்டு இது என்ன ஆச்சு அப்படின்னு
ரிசர்ச் பண்ணி. சரியா? சரி. இதுக்கு அடுத்து குழந்தைகள் அப்படின்னா குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா குருவை பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து எதிரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய். உறவினர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புதன். எழுதிக்கோங்க. ஒரு ஆளுக்கு புகழ் உண்டா கிடையாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனை வச்சு பலன் சொல்லலாம். ஜாதகர் புகழ் அடைவாரா இல்லையா அப்படின்றது சூரியனை வச்சு பலன் சொல்லலாம். சரியா? அவரோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது குருவை வச்சு சொல்லலாம். சரியா? அடுத்தது போலாமா? போலாம். செல்வாக்கை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா குரு பிளஸ் சூரியன் ரெண்டையுமே பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செல்வாக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, யாருக்காவது குரு சூரியன் சேர்ந்திருக்கா? எனக்கு இருக்கு. சரி, ரைட். சூரியனை தொட்டிருக்கா, சூரியன் குருவை தொட்டிருக்கா? தெரியலையே. சரி, ரைட், விடுங்க. குரு சூரியன் சுப்பிரமணிக்கு இருக்கு, வேற யாருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லையா? நம்ம ஜாதகம் கரெக்டா நமக்கு கரெக்டா தெரியணும். தெரிஞ்சா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எனக்கு இருக்கு சார். வெரி குட், சூப்பர் சார், சூப்பர், ஃபென்டாஸ்டிக். குரு சரியா? குரு சூரியன். கிரகம் வந்து ஒரு ஆர்டரா இருக்கணும். இங்க பாருங்களேன், என்னை பாருங்க. இப்ப குருனா குரு தான் போய் சூரியனை போய் தொடரும். சூரியன் குருவை தொட்டா அது கணக்கு கிடையாது. சரி. சரியா? அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா சூரியனுக்கு பின்னாடி குரு இருக்கணும், குருவுக்கு முன்னாடி சூரியன் இருக்கணும். இப்படி போய் ஒரு கிரகம் போய் அந்த கிரகத்தை போய் தொட்டுருச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஒரு செலிபிரிட்டி, ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு ஆளா இருப்பாங்க, மரியாதைக்குரிய ஒரு ஆளா இருப்பாங்க. சரியா? அந்த அடிச்ச கைப்பிள்ளைக்கே சட்டை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அடி வாங்கினவே அடி உயிரோட வாங்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி, ஏய் காசு இல்லடா அப்படின்னாலும் நம்ப மாட்டாங்க. அதான். ஒண்ணுனாலும் நம்ப மாட்டாங்க. இல்ல இவன் படிச்சுட்டு வந்திருப்பான், நீ நிறைய படிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல படிக்கக்கூடிய காலத்துல. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த குரு சூரியன் அந்த அமைப்பு தான். குருனா யாரு? ஜாதகர். சூரியன்னா புகழ், கௌரவம், அந்தஸ்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த கிரகம் அதை போய் டச் பண்ணிருச்சுன்னா இந்த மரியாதைக்குரிய நபரா தான் அந்த ஜாதகர் இருப்பாரு. சரியா? செக் பண்ணி பாருங்க, நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கும். சரி, இப்போ ஒரு கிரகம், இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு கிரகமானது ஒரே ராசி கட்டத்துல சேர்ந்திருந்தாதான் அது சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் இல்ல. சரியா? அதே அந்த கிரகமானது 1, 5, 9 அப்படின்ற ஒரு 3 கட்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அது சேர்க்கை அப்படின்னு தான் எடுப்போம். இதை பத்தி நான் போர்டுல எழுதி போட்டு நான் சொல்லித்தரேன். இப்ப நான் கொடுக்கறத மட்டும் எழுதிக்கோங்கன்னு, நாளைக்கு இதை போட்டு விளக்கிடுவோம். கல்வினா புதன். ஒரு ஆளுக்கு படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா புதனைத்தான் பார்க்கணும். வீடுனா சுக்கிரன். ஒருத்தவங்களோட பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரியனைத்தான் பார்க்கணும். தொழில்னா சார்? பூர்வீகம், பூர்வீகம். பூர்வீக சூரியன். தொழிலுக்கு அதுக்கடுத்தது நோய், கடனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கேதுவை பார்க்கணும். திருமண வாழ்க்கை இவருக்கு நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருப்பாரா, கஷ்டப்படுவாரா அப்படின்றத சுக்கிரனை வச்சு பார்க்கலாம்.
தானம் தர்மத்தை சூரியனை வச்சு பார்க்கலாம். பணத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா குருவை பார்க்கணும். குரு. விவசாயத்துக்கு சந்திரன். காளி நிலம் அப்படின்னா புதன். பிளாட்டு ஓ. பிளாட்டு போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்களா, 4 பக்கம் கம்பு போட்டு கல்லூனி நீட்டா இருக்கும்ல, அதுதான் பிளாட்டு. புதன். விவசாய நிலம் அப்படின்னா செவ்வாய். தரிசு நிலம் அப்படின்னா சனி. ஏதாவது பிரயாணத்தை பத்தி கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா சந்திரனை வச்சு பார்க்கணும். சார் தொழிலுக்கு எப்படி? தொழில் எந்த தொழில் எப்படின்னு சனி கேட்கறாங்க. சனி தொழில் சனி சனி. தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா சனி. ஆயுள் சனிதான். அவரோட தைரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய். அவரோட வாகனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுக்கிரன். பெரிய நோய் பெரிய கடன் அப்படின்னா ராகு. ஒரு பொண்ணுக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய். அது சொல்லிட்டீங்க. ஓகே சூப்பர். அது வந்துட்டு சுக்கிரனுக்கு தான் சொல்லேன், ஆணுக்கு. ஆமா சரி சரி. பெண்ணுக்கு பெண்ணுக்கு வாழ்க்கை செவ்வாயா சார்? பொம்பளை பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா செவ்வாயை பார்க்கணும். ஆணுக்கு சுக்கிரன். பார்த்தேன் எக்ஸோ. ஆயுள பார்க்கணும்னா சனியை பார்க்கணும். தெரிஞ்சாச்சு. மோட்சத்தை பார்க்கணும்னா கேது. மோட்சம் மோட்சம் மோட்சம். அப்ப மோட்சம். பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லாத நிலைமையில இருந்தா வந்துட்டு என்ன புருவம் இருக்குல்ல, ஆமா. இந்த புருவம் பாதிக்கப்பட்டு. சரியா? இந்த புருவத்துல ஏதாவது ஒரு வெட்டுக்காயம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கும். பெண்ணுக்கு மட்டுமா சார், ஆணுக்குமா? அதாவது புருவம்னா செவ்வாய்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த புருவத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகத்துல பலம் இல்லாம பாதிப்படைந்திருந்தா அந்த புருவம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ம். எப்படி அந்த இடத்துல காயம் வரும் அப்படின்னா அந்த புருவம் ஜாதகத்துல செவ்வாயோட சனி இருக்கு அப்படின்னா அந்த புருவத்துல காயம் பட்டுரும். செவ்வாயோட கேது இருக்கு அப்படின்னா புருவம் உதிர்ந்துடலாம். ராகு இருக்கு, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். யாராவது ஒரு பாதிப்படைந்த ஜாதகம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க புருவம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணி. சரியா? அதே மாதிரி சுக்கிரன்னாலும் வண்டி தான். கரெக்டா? சுக்கிரன்னா வண்டி, சுக்கிரன்னா மனைவி. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன்னா மனைவியை குறிக்கக்கூடியது, அவரோட திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. சரியா? வண்டினாலும் அதான். அப்போ ஒரு வண்டியை ரொம்ப பிரியமா வாங்கி எப்படி வச்சிருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஏன் வண்டியை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா மாத்திக்கிட்டே இருப்ப அடிக்கடி மாத்துவாங்க, ரொம்ப அடிக்கடி மாத்துவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வண்டி யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் ஒரு லிட்டில் பிட் கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட். அதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த விஷயத்த மட்டும் வச்சுதான் நம்ம வந்துட்டு பதிலே சொல்ல போறோம். அப்போ சரி, இப்ப உங்க ஜாதகத்துல
உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா என்ன கிரகத்தை பார்ப்பீங்க? சூரியன். சூரியன். கரெக்டா? சூரியன். சூரியன் ஆச்சு. வெரி குட், வெரி குட். அப்போ சரி, கடைசி தம்பியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன கிரகத்தை பார்ப்பீங்க? புதன் புதன் செவ்வாய். புதன் புதன். சரியா? புதன். புதன் புதன் புதன். புதனை தான் பார்க்கணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி சகோதரன் சகோதரி வந்து புதன் தான் குறிக்கும். உங்க ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் புதனை தான் குறிக்கும். நண்பன். நண்பர் புதன். ஆமா, புதனை தான் குறிக்கும். சுக்கிரன்னா அத்தை அப்படின்னு ஒரு அர்த்தமும் வரும். சரியா? அத்தையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுக்கிரன், மாமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புதன். அப்போ ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அத்தனையுமே ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ம். சிக்கல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. வேற இப்ப நான் சொல்லி கொடுத்த வரை ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இப்போ நீங்க கொடுத்தெல்லாம் கரெக்ட். இப்போ வந்து இப்ப அப்பா பத்தி அம்மா பத்தி கேட்கான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி சொல்றது? அம்மாவுக்கு வந்து இப்ப சந்திரன் தான் சொல்லுவோம். சந்திரன்லாம் அதுக்கு எப்படி சொல்றதுன்னு கேட்குங்க. இப்ப சந்திரன் வந்து இப்படி போட்டதை கட்டுறது சந்திரன் இருக்கு, அது எப்படி சொல்றது? அம்மாவுக்கு என்னன்னு சொல்லணும்? வீட்டுல இருந்து டவுட் எல்லாம் கேளுங்க. ஆனா இதுக்கு அடுத்துதான் நம்ம நடத்தவே போறோம். அப்படி சரி சரி. சரியா? இப்போதைக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியணும். சரி. ஏன்னா கூட பிறந்தவங்களை பத்தி சொல்லுப்பா அப்படின்னா செவ்வாயை பார்த்துருவீங்க ஈஸியா. ஆனா பர்டிகுலரா கடைசி தம்பியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்களா? புதன். இவர் கூட பிறந்தது மொத்தம் 5 பேரா இருப்பாங்க. இப்ப 5 பேரா இருக்கும்போது என்ன ஆயிரும்? அந்த 5 பேத்துல இவர் வந்து ஒரு நடுவுல இருக்கிற பையனை கேட்கிறாரு, 4வது பிள்ளைய பத்தி கேட்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? புதன் தானே சார்? ஆமா, புதன். 4வது. என்ன இதுல 2வது 3வது வரையை தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல அப்போ 2 விதமா எடுக்கலாம். ஒண்ணு செவ்வாய், இன்னொன்னு புதன் அப்படின்ற 2 டாபிக் வழியா எடுக்கலாம். ஒரு நிமிஷம். அப்போ இதுதான் மையம். அப்போ நம்மளோட கான்செப்ட் மொத்தமும் என்ன அப்படின்னா இது மட்டும்தான். இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு ஆணோட ஜாதகமா இருக்கு, உங்க ஜாதகம் இருக்கு அப்படின்னா இப்போ வரைய படிச்சதை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சு பாருங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எந்த திசையை இருக்கக்கூடிய ராசியை குறிக்குதோ அந்த திசையில இருந்து தான் உங்களுக்கு மனைவி வந்திருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. குரு செவ்வாய் எந்த திசையை குறிக்கிறாரோ அந்த திசையில இருந்து தான் உங்களுக்கு கணவன் வந்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா குரு எந்த திசையை குறிக்கிறாரோ அந்த அந்த திசையில இருந்து தான் வந்திருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ அதே மாதிரி ஒரு கிரகம் அதுக்கு பிடிச்ச ராசியில நல்ல ஜம்முன்னு உட்காந்துருக்குன்னா அந்த விஷயம் சூப்பரா இருக்கும். அதே கிரகம் பிடிக்காத ராசியில ரொம்ப டிம்மா உட்காந்துருக்குன்னா அந்த விஷயம் ரொம்ப டிம்மா தான் இருக்கும். மேல ஒரு ஜாதகம் போட்டோம், அந்த ஜாதகத்துல அப்பா நல்லா ஜம்முன்னு இருக்காரு, அம்மானா ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூ, மனக்குழப்பம், இந்த விஷயத்தோட தானே இருந்தாங்க. சனியில இருக்கனால. சனியோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கனால அது பகை கிரகம். கரெக்டா? அப்படின்றதுனால அந்த மாதிரி இருக்கிறாங்க. கரெக்டா? நான் அதுக்கு தான் உங்கள யாராவது ஜாதகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அணியாரமே பலன் சொல்லியிருப்பேன். இப்ப இவங்க இப்படி இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறாங்களான்னு அப்படி சொல்லி ஒரு ரைட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கரெக்டா? சொல்லுங்கம்மா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஹலோ. சரி, ரைட், ஓகே. இப்ப வரை எழுதின வரைக்கும் ஓகேவா? இதுவரை என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 12 ராசிகளுக்கு உண்டான காரகத்துவங்கள் படிச்சிருக்கோம். 2வது உயிர் மற்றும் பொருள் காரகத்துவம் படிச்சிருக்கோம். சரியா? இதுக்கு அடுத்தது ராசி காரகத்துவம் இருக்கு, கிரக காரகத்துவம் இருக்கு. அதாவது ஒரு ராசி
என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். யாருக்காவது ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்க பாப்போம். மகரம். யார் அது? முத்துக்குமாரா? ஆமையா. மகர லக்னத்துக்கு 10ஆம் வீடு எந்த வீடு வரும் சொல்லுங்க. சுக்கிரன். மகர சுக்கிரன். லக்னத்துக்கு சுக்கிரன். 10ஆம் வீடு என்ன வீடு? துலாமா? துலாம். சுக்கிரன். துலாம். துலாம். துலா ராசியோட காரகத்துவங்கள்லாம் என்னன்னு நான் வாசிக்கேன். இதை மட்டும் மண்டைக்குள்ள வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இந்த ராசி வந்துட்டு இந்த ராசியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். பொக்கிஷம், வியாபார ஸ்தலம், இளம் பெண்களின் கூட்டம், பலதரப்பட்ட நிறம், தராசை சின்னமாக கொண்டது, நீதிமன்றம், வங்கி, தங்க நகைகள், பைனான்ஸ் ஆர்டர், நல்ல அழகு, ஆபரண வாகனம், ஆடம்பர வாகனம், அரச குடும்பம், மகிழ்ச்சி அளிக்கும் இடம், நடுநிலைமை, கலை, வெற்றிகரமாக வெளிப்படுத்துதல், நடிகர், இயக்குனர், கலை சார்ந்த துறை சார்ந்த கலைஞர்கள், சூதாட்டம், அரசு சம்பந்தம், வழக்கறிஞர், மருந்து தயாரிப்பாளர்கள், சரியா, மருந்து தயாரிப்பாளர் மற்றும் விற்பவர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், போக்குவரத்து துறை, கப்பல், பெயிண்டர், பெண் விரும்பும் பொருட்களை விற்பனை செய்பவர், எழுத்தாளர், இசைக்கலைஞர், பின்னணி பாடகர், கட்டிடக் கலைஞன், பொன், வெள்ளி மற்றும் இரத்தினக்கல் வியாபாரம், கால்நடை வளர்ப்பு, வட்டி தொழில், தரகு தொழில், நிதி நிறுவனங்கள் பணிபுரிதல், கலைப்பொருட்கள், வாசனை பொருட்கள், அழகு பொருட்கள், சுவையான உணவுப் பொருட்கள், இயல், இசை, நாடகம், திரைப்படம், கவிதை எழுதுதல், அச்சகம், தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதி, கருவூலத்துறை, சின்ன நகரம், வேலைக்கார வீடு, பஞ்சாயத்து, திண்ணை போன்றவைகள் ஆகும். அதாவது இந்த துலா ராசிக்குள்ள இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. மகர ராசியில பிறந்தவனாலதான் இந்த சினிமா, இயக்குனர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக முடியும். கரெக்டா? இப்போ இவர் என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்லி கேட்போமா? ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். கரெக்டா? ஆமா. என்ன வேலை பாக்குறாரு, நம்ம சொன்ன விஷயத்துல இவரோட இது வருதா வரலையான்னு செக் பண்ண போறோம். வருது. போக்குவரத்து வருது இல்ல, நான் டிரைவர் தானே. போக்குவரத்து துறை வருது. இருந்தாலும் நீங்க ஓட்டுன வண்டி என்ன வண்டி சார்? ஆடம்பர வாகனம். ஆடம்பர வாகனம். ஆமா. ரெகுலர் வண்டியெல்லாம் ஓட்டல. சரியா? சாதா வண்டி ஆடம்பரம் வாகனம் ஒரு ஓட்டுறது, லக்ஸுரியஸ் கார் டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ ஒரு ஆள் ஒரு லக்னத்துல பிறக்கிறார் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ள மட்டும்தான் அவர் உள்ள போவார். சரியா? புரியுதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, சீதாமாவுக்கு இந்த லக்னம் வராதோ, ராசி தான் வருமோ? யாருக்கு என்ன லக்னம்? சிம்மம். சிம்ம லக்னம். ஆமா, சிம்ம லக்னத்துக்கு 10ஆவது வீடு எந்த வீடு வரும்? அம்மா நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ல 10 மிதுனம் வருது சார். ரைட்டு. 10 மிதுனம்லாம் வராது, ரிஷபம் தான் வரும். ரைட். வேற யாராவது பண்றவங்க? துலா லக்னமா? துலா லக்னம் நம்ம சாருக்கு வந்துருமா? துலா லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்ன வீடு? துலாம் லக்னத்துக்கு 10ஆம் வீடு வந்து கடகம். வெரி குட். நான் கடகராசி வாசிக்கிறேன், செக் பண்ணுங்க. சரியா? கடகராசி வாசிக்கிறேன், இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. 6 பால் பண்ணை, மதுபானம், குளிர்பானம், ஹோட்டல், சிற்றுண்டி சாலை, மார்பு பகுதி, குளியலறை, வெளிநாடு, அடிக்கடி இடமாறுதல், தாய் வீடு, செவிலித்தாய், சமூக சேவகர், ஆசிரியர், மதம், நீர்வழிப்பாதை, கடற்பொருட்கள், கிளிஞ்சல்கள், சோழி, சங்கு, கடல் மாலுமி, படகுட்டி, கப்பல் வேலை, சரியா? அதுக்கடுத்து அயல் நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, உணவுப் பொருட்கள் வழங்குதல், கான்ட்ராக்டர், மேலாளர், உணவு விடுதியில் வேலை, பேச்சாளர், ஆன்மீக நூல், நீர்ப்பாசனத்துறையில் வேலை,
திரவப் பொருள் மற்றும் உணவுப் பொருள் விற்பனை செய்தல், கடல் கடந்து வியாபாரம், வேளாண்மை தொழில், போக்குவரத்து துறை, கலைத்துறை, கல்வித்துறை, அதுக்கடுத்து தண்ணீர் தொட்டி, பெண், தெய்வீக வீடு, வயல் ராசி, கிராம பகுதி. இதுல ஏதாவது சார்க்கு சிங்க் ஆகுதா? அடிக்கடி மாறுதல் மட்டும்தான் சார் சரியாகுது. மட்டும்தான் கரெக்டா வருது என்ன? ஆமா சார். சார் சார் எனக்கு துலா லக்னம் தான். நிறைய ஆசிரியர், பேச்சாளர் அதெல்லாம் வருது. எல்லாமே வருதுன்னு. போலீஸ்ங்கிறது சமூக சேவை தானே சார்? இல்ல இப்ப வந்து காட்டுது சமூக சேவை, ஓகே. இருந்தாலும் இப்ப எனக்கு வந்துட்டு என்ன லக்னம் வரும்னா விருச்சிக லக்னம் வரும். விருச்சிக லக்னத்துக்கு எந்த வீட்டை குறிக்கும்? செவ்வாய். சிம்மம். 10ஆம் வீடா வரும். செவ்வாய். விருச்சிக லக்னத்துக்கு ஆமா. 10ஆம் வீடா வரும். சரி. அத்தாவோட சூரியன். கன்னி. சிம்ம வீடு கன்னி. இருக்கு. சும்மா வருதா? சிம்மம் தான் 10. கரெக்டா? ம். சிம்ம ராசியில என்னென்ன இருக்கு, நான் பாக்குற தொழில் எல்லாம் கரெக்டாக தான் பாருங்க. என்ன? சேவை மனப்பான்மை, அரசாங்கம், அதிகாரம், நிர்வாகம், மருந்து, மலைக்குகை, வயிறு, தொந்தி, முதுகுத்தண்டு, கண்டிப்பு, பிரதம மந்திரி, முதல் மந்திரி, கடுமை மற்றும் கொடுமையான செயல்கள், தந்தையின் வீடு, தலைநகரம், ரசாயனம், தலைமை, ஒரு துறையின் தலைமை அதிகாரி, கடமை உணர்வு, இயக்குனர்கள், அதுக்கடுத்து விற்பனை மேலாளர், இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் துறை, சமூக சேவை, தர்மஸ்தாபனம் நடத்துதல், இதய அறுவை சிகிச்சை மருத்துவர், கொடுமையான செயல்களில் ஈடுபடுதல், தந்தை வீடு, பெரிய மனிதர்கள், வீடு, மலை, மலை சார்ந்த இடம், கோட்டை போன்றவை. கரெக்டா? சரி, அப்ப நம்ம நிர்வாகம் சார்ந்த தொழில் அப்படின்றத காட்டுதா இது? ஆமா சார். இதை விட இன்னொரு ஃபைல் இருக்கு. நான் வேலை வந்துட்டு இதை விட இன்னொரு ஃபைல் இருக்கு. அதுல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டுருவேன். சரியா? ஒவ்வொரு ராசிக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்றத நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இதையும் போட்டுறேன், இதையும் எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் பல்கா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரியா? அதுல வந்துட்டு கிளாரிட்டியா இருக்கும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய பேருக்கு செக் பண்ணிக்கிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு எல்லாம் செக் பண்ணேன், அவங்க அழகு சாதனம் சம்பந்தப்பட்ட வேலை தான் பார்ப்பாங்க. நான் நீர் சம்பந்தப்பட்ட பொருள் தான் இது பண்ணுவேன். இப்ப பாருங்க, இதுல இயக்குனர்னு போட்டிருப்பாங்க. இயக்குனர் ஆகணும்னு கூட முயற்சி பண்ணேன். சரியா? இதுல இருக்கக்கூடிய சூப்பர்வைசிங் நம்மளோட வேலை என்ன? மேட்ச் எடுக்கிறது தானே நம்ம வேலை. இது எல்லாமே பக்காவா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, அதை நான் சொல்றேன். நாளைக்கு கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? நாளைக்கு கிளாஸ்ல இதுல இருந்து நம்ம விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். ஓகேவா? மணி 10:30 ஆயிடுச்சு. போய் தூங்குங்க. Advance Happy New Year. Advance Happy New Year, sir. ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே ஹாப்பி. Happy New Year, sir. Thank you. Thank you. Good night, sir. Good night. Good night. இப்போ போட்டுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்டேன். இப்போ போடுங்க. சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ Thank you. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர்.